எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போண்டா, அதாவது சாதாரண போண்டா இல்லைங்க, மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற பொருள் 5 பச்சை மிளகா, இஞ்சி சின்ன பீஸ், தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணது 1 கப், மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1 பிஞ்ச், ஆயில் 1 கப், கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உளுந்து 1 கப், அரிசி 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அரிசியும் பச்சை மிளகாவையும் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அரிசியும் உளுந்துமே சரி 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ உளுந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா அரைகிற வரை விட்டுருங்க. அந்த கேப்பில் ஒரு தட்டில் மிளகு, ஜீரகம், தேங்காய், கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி மாவையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து பாருங்கள். நல்லா இதாகிடுச்சா நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாக வெள்ளை கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த எல்லாமே ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அது கூட பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி அரைச்சோன்னே நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து பார்த்திங்கனாலே அந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கை வலிக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரை கிண்டிக்கோங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக போட்டிங்கன்னா, எண்ணெயில் போட்டிங்கன்னா நம்ம போண்டா ரெடி. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு 5 6 அந்த மாதிரி போடுங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌனாக இல்லை கோல்டன் கலரில் வந்தால் எடுங்க. அது வரை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. வடிகட்டி எடுங்க, இல்லாட்டி எண்ணெயாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மைசூர் போண்டா ரெடி. இன்றைக்கி வீடியோவுக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நான் ஒரு பொருள் ஆட் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் அதை ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துருப்பேன். அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணல, அதையும் போய் பாருங்கள். அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜ் சுபஸ்ரீ ஹோம்மேட் பவுடர்ஸையும் தஞ்சை பாரம்பரிய சமையலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.